நெக்ஸ்ட் வந்து ஈகாலஜி. ஈகாலஜிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்கிறாங்கன்னா வந்து கிரீக் வேர்டு. ஓகேங்களா? ஈகாலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு கிரேக்க சொல்லு. இதில் 2 வார்த்தை சேர்ந்தால் வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னா வந்து இந்த ஈகாலஜிங்கிறது வருது. அதாவது இந்த வேர்டு வந்து ஓகியோலாஜி அப்படிங்கிறது தான் இந்த வேர்டு. ஓகேங்களா? அதான் வந்து ஈகாலஜிங்கிறது வந்திருக்கு. இதில் ஓகியோஸ் அப்படி இருக்கு இல்லையா, இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஹவுஸ் அல்லது டிவெல்லிங் பிளேஸ். டிவெல்லிங் என்னது? வசிக்கிற இடம். ஓகேங்களா? வீடு அல்லது வசிக்கிற பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லோகோஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மீனிங் வந்து ஸ்டடி. ஓகேங்களா? அப்போ ஒரு இடத்துல ஏதோ வசிக்குது, அதை பற்றி படிக்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஈகாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மீன் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ இதை ஃபஸ்ட்டு சொன்னது யாருன்னா வந்து ரெய்ட்டர் 1868. ரெய்ட்டர் 1868 சொல்லியிருக்காரு. இருந்தாலுமே வந்து நம்ம மோஸ்ட் எனக்கு ஈகாலஜி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு டெஃபினேஷன் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது யார் சொன்னதை எடுத்துக்கிறான்னு சொல்கிறாங்கன்னா வந்து எர்னஸ்ட் ஹேக்கல். இவரே கொடுத்துருக்க அந்த டெஃபினேஷன் என்ன பண்ணுறாங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈகாலஜி அப்படிங்கிறது வந்து இவர் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, அதை தான் எல்லாரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? எர்னஸ்ட் ஹேக்கல் 1869. சூழ்நிலையில் பற்றி பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரையறை யாருடையதுன்னா எர்னஸ்ட் ஹேக்கல். ஓகேங்களா?